JEE 2023 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நோட்ஸ் அது இருந்ததுன்னா கையில எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு மொபைல்ல அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ண பிடிஎஃப் தான், 2 வீக்ஸ் முன்னாடியே ஷேர் பண்ணிட்டேன். அந்த பிடிஎஃப் தான் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு செஷன்ல நம்ம 15 ப்ராப்ளம் முடிச்சிருக்கோம். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 16ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ப்ராப்ளம் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. A point charge of 10 microcoulomb is placed at the origin. At what location on the x-axis should be a point charge of 40 microcoulomb be placed so that net electric field is zero at x is equal to 2 centimeter on the x-axis. So ஒரு பாயிண்ட் சார்ஜ் பத்தி பேசுறாங்க. அது ஆரிஜின்ல இருக்கு. அது 10 மைக்ரோகூலும். இது ஆரிஜின். இங்க இருந்து 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப இங்கதான் டெஸ்ட் பாயிண்ட் வைக்கிறதா இருக்கும். இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோன்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் which is 40 மைக்ரோகூலும், அதை எங்க லொகேட் பண்ணா இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ வரும்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு 40 மைக்ரோகூலுமை லொகேட் பண்றதுக்கு 3 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் இருக்கு ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஒன்னு, இந்த 10 மைக்ரோகூலுமுக்கும் அவங்க சொல்ற பாயிண்ட்டுக்கும் பிட்வீன்ல லொகேட் பண்ணலாம். இன்னொன்னு 10 மைக்ரோகூலுமோட லெஃப்ட் சைட்ல லொகேட் பண்ணலாம். இன்னொன்னு 10 மைக்ரோகூலுமோட ரைட் சைடு, அதாவது இந்த பாயிண்ட்டை தாண்டி லொகேட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல லொகேட் பண்றேன் 40 மைக்ரோகூலும். ஆல்சோ இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ் தான் நான் கால்குலேட் பண்ணணும். நான் ஏன் 40 மைக்ரோகூலுமை இங்க லொகேட் பண்ணிருக்கேன்னா, நான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்ல ப்ராப்ளம் நடத்துறப்பே ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துருக்கேன். என்ன கீ பாயிண்ட்னா, சேம் பொலாரிட்டி ஆஃப் சார்ஜ்னா பிட்வீன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ வரும். ஆப்போசிட் பொலாரிட்டினா அவுட் சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ வரும். சப்போஸ் ஆப்போசிட் பொலாரிட்டினா டெஸ்ட் பாயிண்ட் அவுட் சைட்ல வைக்கிறதுனா ரைட் சைட்லயும் வைக்கலாம், லெஃப்ட் சைட்லயும் வைக்கலாமா? அது எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு அடிஷனல் க்ளூ கொடுத்துருக்கேன். அது என்ன க்ளூ அப்படின்னா, சின்ன நம்பர் எந்த சைடோ அந்த சைடு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நான் இதை இங்க வைக்கிறேன். ஏன்னா இதுவும் பிளஸ் பொலாரிட்டி, இதுவும் பிளஸ் பொலாரிட்டி. அப்ப ரெண்டுமே சேம் பொலாரிட்டியா இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு எங்க வரும் அப்படின்னா, டெஃபினட்டா எங்க வரும்? பிட்வீன்ல வரும். பிட்வீன்னா மிட் பாயிண்ட் கிடையாது, அந்த லைன்ல எங்க வேணாலும் வரும். சாரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ எங்க வரும்னா பிட்வீன்ல வரும். பிட்வீன்னா மிட் பாயிண்ட் கிடையாது, அந்த லைன்ல எங்க வேணாலும் வரணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி டீல் பண்றது? 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. நான் இதை Q1 இதை Q2 நானா நேம் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபார்முலா பார்த்திருக்கோம். Q/4πε0 டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போறேன். இதை இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ஸ்டெப் 1 அப்படின்னு எழுதலாம். Qக்கு பதில் Q1. Q1 ஓட வேல்யூ 10 மைக்ரோகூலும். 4πε0 கான்ஸ்டன்ட். அப்புறம் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். நான் ரெகுலர் கிளாஸ்ல டீச் பண்றப்ப இந்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு மீனிங் சொன்னேன். என்ன மீனிங்னா, யார் சார்ஜ் அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவில் இருக்கிற கேப். ஸோ இது சார்ஜ், இது டெஸ்ட். நடுவில் இருக்கிற கேப் 2 சென்டிமீட்டர். நியாயமா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். ஆனா நான் சென்டிமீட்டர்லயே ஃபில் பண்றேன். அப்ப நான் ஃபைனலா அப்டைன் பண்ற இந்த எக்ஸும் சென்டிமீட்டர்லயே வந்துடும். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை E1 எழுது. அதே மாதிரி டியூ டு Q2, இதனால வர எலக்ட்ரிக் ஃபீல்டை E2ன்னு எழுதுறேன். ஸோ Qக்கு பதில் Q2. Q2 ஓட வேல்யூ 40 மைக்ரோகூலும். மைக்ரோனா 10⁻⁻⁶. 4πε0 கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ்னா யார் சார்ஜ் அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவில் இருக்கிற கேப்.
கேப் எவ்வளவு இருக்குன்னா எக்ஸ், அதனால எக்ஸ் ஸ்கொயர் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன ஸ்டெப் நம்பர் 2. பொதுவா நிறைய சார்ஜஸ் கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் சம் அதர், அதாவது ஃபோர்ஸ் இதெல்லாம் கேட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா ஃபாலோ. ஸ்டெப் நம்பர் 1ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ராப்ளத்துல எத்தனை சார்ஜ் இருக்கோ அத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கும். ஸ்டெப் நம்பர் 2ல இவங்களோட ரிலேஷன்ஷிப் அனலைஸ் பண்ணுங்க. ஈக்குவலா இருக்கா, அன்ஈக்குவலா இருக்கா, அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்க. ஏதாவது ஹிண்ட் எழுத முடியும்னா எழுது. இங்க சார்ஜஸ்லாம் ஒரே லைன்ல இருக்கு. ஒரே லைன்ல இருந்தா நமக்கு ரிலேஷன்ஷிப் வராது, தேவையே இல்லை, அதனால விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப் நம்பர் 3. இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். டு மார்க் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் டயக்ராம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E1, இது Q1னால வருது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணா Q1ல உங்களோட உள்ளங்கை டெஸ்ட் பாயிண்ட்டை பாக்குற மாதிரி வச்சிருங்க. ரூல் என்னன்னா பிளஸ் சார்ஜ்னா அவுட்வேர்ட்ல மார்க் பண்ணும், மைனஸ் சார்ஜ்னா இன்வேர்ட்ல மார்க் பண்ணும். இப்ப இது பிளஸ், அப்ப இதுக்கு அவுட்வேர்ட்னா இப்படி வரும். அப்ப E1 டைரக்ஷன் இப்படி இருக்கு. செகண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து E2, which is due to Q2. அப்ப நீங்க என்ன பண்ணா Q2ல போய் கையை வச்சிருங்க. உங்களோட உள்ளங்கை டெஸ்ட் பாயிண்ட்டை பாக்குற மாதிரி கையை திருப்பிக்கங்க. இப்ப யோசிங்க, இது பிளஸ் தான் இருக்கு, பிளஸ்னா அவுட்வேர்டு, அவுட்வேர்ட்னா இப்படி வரும். ஸோ அப்ப E2 நீங்க இப்படி மார்க் பண்ணீங்க. இப்ப E1 E2 எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்ல இருக்கு. வெக்டார் அடிஷன் ரூல் படி 2 வெக்டார் ஆப்போசிட்ல இருந்தா 2ஐயும் மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைச்சிரும். கொஸ்டின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. அப்ப 0 போட்டா 0 is equal to E1 minus E2. இதுல இருந்து E1 கண்டுபிடிச்சா is equal to E2. E1க்கு பதில் இந்த வேல்யூ ஃபில் பண்ணலாம். 10 into 10 power minus 6 divided by 4 pi epsilon naught 2 square. E2க்கு பதில் இந்த வேல்யூ 40 into 10 power minus 6 divided by 4 pi epsilon naught x square. 4 pi epsilon naught 10 power minus 6 கேன்சல் ஆயிரும். 10ஐயும் 40ஐயும் கேன்சல் பண்ணா 4. அடுத்து என்னது, இதை எங்கிட்ட கிராஸ் பண்ணிருங்க. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். எப்ப ஆர்ஜின் கொஸ்டின்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சோ அப்ப நீ எந்த மெஷர்மெண்ட் பண்றதா இருந்தாலும் ஆர்ஜின்ல என்ன பண்ணணும். இது 4 சென்டிமீட்டர்னா நம்மளுக்கு இது என்னவா இருக்கும், 6 சென்டிமீட்டரா இருக்கும். ஸோ ஃப்ரம் ஆர்ஜின் Q2 6 சென்டிமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கு. சில பாயிண்ட்ஸ்லாம் இதுல முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய சார்ஜஸ் கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டாவோ இல்ல நிறைய சார்ஜஸ் கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0ன்னு சொன்னாவோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜருக்கு வந்துடணும். சிங்கிள் சார்ஜாக்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட ஃபார்முலா வச்சு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கணும். இது ஒண்ணு. when they set எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0னா எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0, அதாவது இது எங்க இருக்குன்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு வேற யாராவது எங்க இருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இந்த கொஸ்டின் இப்ப நான் சொன்ன செகண்ட் ஸ்டைல்ல இருக்கு. ஒரு சார்ஜ் ஆர்ஜின்ல இருக்கு, டெஸ்ட் பாயிண்ட் 2 சென்டிமீட்டர்ல இருக்கு, அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 அப்படின்னா இன்னொரு சார்ஜ் 40 மைக்ரோ கூலும்ப எங்க வைக்கும், இதுதான் கேள்வி. அப்ப எனக்கு ஒரு ஐடியா ஆல்ரெடி ரெகுலர் கிளாஸ்லயே ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஐடியாவை நான் ஃபாலோ பண்றேன். என்ன ஐடியா, சேம் பொலாரிட்டினா பிட்வீன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகும், ஆப்போசிட் பொலாரிட்டினா அவுட் சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகும். அப்ப இந்த 40 மைக்ரோ கூலும்ப நான் இங்கேயோ வைக்க முடியாது. நான் வச்சதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் பிட்வீன்ல இருக்கிற மாதிரி இருந்தாதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0ங்கிறது ஒபே ஆகும். அதனால 40 மைக்ரோ கூலும்ப அந்த சைட வச்சு ப்ரொசீட் பண்ற ஆன்சர். இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வரும். வர்றப்ப சில ஐடியாஸ் கிடைக்கும், இன்னும் பெட்டராகவும் இருக்கும். பட் நம்ம ரெகுலர் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண நீ இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நெட்லயோ இல்ல வேற புக்லயோ போய் செக் பண்ணா இந்த ஸ்டெப் 1ஓ ஸ்டெப் 2ஓ ஸ்டெப் 3 டயக்ராம் எதுவுமே இருக்காது. ரைட்டா, இது அப்படியே ஆன்சர் எழுதிடுவாங்க. பார்க்க சிம்பிளா தெரியும், ஆனா ஏன் எப்படின்னு தெரியாது. இப்படி போயிட்டா அது சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். உன்னோட அனுபவத்தை பயன்படுத்தி உன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நிறைய ப்ராப்ளம் டீல் பண்ணிட்டேன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். அப்போ போக போக நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் குறைச்சி நேராகிடும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா, போர்டு எக்ஸாம்னா நீ அப்படியே இதே மாடல்ல பண்ணிட்டு கிளியரா. 16 டிக் பண்ணிருங்க, 17 எடுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட்
in a certain region is given by E vector is equal to ax square by I cap plus b y cube by j cap. The SI unit of A and B are. பொதுவா அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இருந்ததுன்னா அந்த ரெண்டு பேரும் ஒரே யூனிட்ல தான் இருந்தாகணும். ஒரே யூனிட்ல இருந்தாதான் நம்ம ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். ஒரு மாசையும் இன்னொரு மாசையும் தான் ஆட் பண்ண முடியும். மாசையும் வெலாசிட்டியும் நீ ஆட் பண்ண முடியாது. அதுதான் ட்ரூ. அப்ப அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல டேர்ம்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்துருச்சுனாவே அவங்க எப்படி இருக்கணும்? சேம் யூனிட்ல இருக்கணும். சப்போஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இப்ப மாசையும் ஆக்சலரேஷனையும் மல்டிப்ளை பண்ணலாம், மாசையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணலாம், டிவைடும் பண்ணலாம். யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஆனா மாசையும் தான் நீ ஆட் பண்ண முடியும், வெலாசிட்டியும் தான் ஆட் பண்ண முடியும். அப்ப இது என்ன யூனிட்ல இருக்கோ அதே யூனிட்ல தான் இது இருக்கும். அப்பதான் இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ண முடியும். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா வர ரிசல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறாங்க. அப்ப இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா தான் இவங்க ரெண்டையும் ஆட் பண்ணி வர ரிசல்ட் எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டா? எஸ்ஐ யூனிட் தானே கேட்க சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா ஈக்குவேஷன் எடுக்க தேவையில்ல. இது யாரு? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப E is equal to A by X square. அதே மாதிரி இது யாரு? இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஆட் பண்ணாதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன்சரா வரும். அப்ப E is equal to B by 1. இதுல இருந்து A கண்டுபிடிச்சா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். B கண்டுபிடிச்சா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு ஒய் கியூப்னு வரும். இப்ப யூனிட் எழுதிடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் நியூட்டன் பெர் கூலும். இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிட் எழுதிருந்தா நியூட்டன் பெர் கூலும். நியாயமா கொஸ்டின் சென்டர் எக்ஸ்னா என்ன ஒய்னா என்னன்னு சொல்லியிருக்கான். இங்க சொல்லவே இல்லை. ஆனா ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலயும் மீட்டர் தான் பிளே ஆயிருக்கு. அதனால எக்ஸ் ஒய்லாம் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸா இருக்கும்னு நான் அசியூம் பண்ணிக்கிட்டு மீட்டரே ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்ப இது என்ன வந்துடும்? மீட்டர் ஸ்கொயர். இது என்ன ஆயிரும்? மீட்டர் கியூப். அவ்வளவுதான். கிளியரா? டிக் பண்ணு. எந்த லைட் பிளிங்க் ஆகுது? லைட் ஃப்ளோவே ஆகுது. ஓகே, டிக் பண்ணிடுங்க. 17 ஓவர். 18 இம்பார்ட்டன் போட்டுக்கோங்க. ஏன் இம்பார்ட்டன்னா 18 மாதிரி நம்ம எந்த கொஸ்டினும் ரெகுலர் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்க ஒரு கேள்வி. An electron revolves around a infinite cylindrical wire having uniform linear charge density 2 into 10 power minus 8 coulomb meter inverse in a circular path under the influence of attractive electrostatic field as shown in figure. The velocity of electron with which it is revolving is dash into 10 power 6 meter per second. Mass of electron 9 into 10 power minus 31 kg. அதாவது ஒரு லாங் ஒயர் இருக்கு. இது ஃபுல்லா பிளஸ் சார்ஜா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அதாவது பரவி இருக்கு. ஒரு எலக்ட்ரான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுனால சர்க்கிள் பாத்துல ரிவால்வ் ஆகுது. அதோட வெலாசிட்டி என்னன்னு கேட்கிறாங்க. எங்கெல்லாம் சர்க்கிள் பாத் மோஷன் வருதோ அங்கெல்லாம் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கண்டிப்பா வந்துடும். இது ஒண்ணு. எலக்ட்ரான் இப்படி சர்க்கிள் பாத்துல ரிவால்வ் ஆகுறதுக்கு காரணம் இந்த லாங் ஒயருக்கும் எலக்ட்ரானுக்கும் அக்ராஸா உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்ப அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறது. லாங் ஒயரை பொறுத்தவரையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னங்கிறது காஸ்லா மூலியமா ஆல்ரெடி காஸ்லா படிக்கிறப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். லாங் ஒயரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? லாம்டா டிவைடட் பை 2 பை எப்சிலான். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா எழுதுங்க. E is equal to F by Q. இதுல இருந்து F கண்டுபிடிச்சா EQன்னு வரும். க்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஃபில் பண்ணிக்கலாம். லாம்டா டிவைடட் பை 2 பை எப்சிலான் நாட் R. Qக்கு பதில் எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ போட்டுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் ஒயரு, ஷீட்டு இதெல்லாம் வந்துருச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை ஈஸியா எழுதிடலாம் பை காஸ்லா லாஜிக். காஸ்லாவே இந்த தியரி படிச்சிருக்கோம். அதை வச்சு நீ ஃபோர்ஸ் பண்ணுங்க. இப்ப இந்த ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா இதனாலதான்
எலக்ட்ரான் சர்க்கிள் பாத்னு சொல்லுது. அப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க, என்ன ஆகும்? mv²/r is equal to lambda e divided by 2 pi epsilon naught. r கேன்சல். இதுல இருந்து v ஸ்கொயர் கண்டுபிடிச்சா lambda e divided by 2 pi epsilon naught mனு வந்துடும். கொஸ்டின்ல லாம்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. லாம்டானா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அது 2 × 10⁻⁸ கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ நம்மளுக்கே தெரியும், 1.6 × 10⁻⁹. 1/2 pi epsilon naught வேல்யூ வேணும். கூலும்ஸ் லா டிஸ்கஸ் பண்றப்போ 1/4 pi epsilon naught வேல்யூ 9 × 10⁻⁹ படிச்சிருக்கோம். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 1/2 pi epsilon naught கிடைச்சிரும், which is 18 × 10⁻⁹. அதை இங்க ஃபில் பண்ணிக்கிறான். டிவைடட் பை m மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அது அவங்களே ஆஃபர் பண்ணியிருக்காங்க 9 × 10⁻31. சிம்பிளிஃபை பண்ணா v ஸ்கொயர் கிடைக்கும். அதுல இருந்து v கண்டுபிடிச்சு, அது நீ பார்த்துக்கோ, அது டசன்ட் மேட்டர். இங்க ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. சீட்டு, அதுக்கப்புறம் லாங் ஒயர், இவங்க வந்தாங்கன்னா ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னா அப்ப என்ன பண்ணும்? நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற இந்த ஸ்டைலுக்குள்ள வந்து நீ காஸ்லா நோட்ஸ் எடுத்து பாரு. அதுல நான் லாங் ஒயரு ஒரு டைபோல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சேன். அந்த மாதிரி ப்ராப்ளம் டீல் பண்ணிருக்கேன். ஸோ அதனால பண்ணியிருக்கேன். இதுல சர்க்கிள் பாத்துன்னு சொல்றதுனால நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஸ்டாப் பண்றேன். இதுல சர்க்கிள் பாத்துன்னு சொன்னதுனால நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஈக்குவேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அவ்வளவு கொஞ்சம் டிஃபரன்ஸ் டிக் பண்ணிடுங்க. ஸோ 18 ஓவர். அடுத்து 19. சிம்பிள் தான், ஆனா செம லென்த்தி. A thin infinite sheet charge and an infinite line charge of respective charge densities plus sigma and plus lambda are placed parallel at 5 meter distance from each other. Points P and Q are at 3/5 meter and 4/5 meter perpendicular distances from the line charge towards the sheet charge respectively. EP and EQ are the magnitudes of resultant electric field intensities at point P and Q respectively. If EP by EQ is equal to 4/A, 2 times of sigma is equal to lambda, then the value of A is. இது கொஞ்சம் லென்த்தி பாவம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஷீட் இருக்கு, இது பிளஸ் ஷீட், அப்புறம் ஒரு லைன் சார்ஜ் இருக்கு. லைன் சார்ஜ்னா லாங் ஒயர், இதுவும் பிளஸ். இவங்களுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 5 மீட்டர். லைன் சார்ஜ்ல இருந்து 2 பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஒன்னு பாயிண்ட் பி, அது 3/5 மீட்டர்ல இருக்கு. மேபி நான் பாயிண்ட் பி இங்க போடுறேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 3/5 மீட்டர். இன்னொன்னு பாயிண்ட் கியூ 4/5 வருது. 5னா 3.14, 4/5 என்ன ஆகும், 1ஓட பெருசா வரும். 3/5 1ஓட சின்னதா இருக்கும். அப்ப பாயிண்ட் கியூ இன்னும் தள்ளி வரும். நான் பாயிண்ட் பியை வச்சு எல்லாம் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இதை அழிச்சு பாயிண்ட் கியூவை வச்சு திருப்பி பண்ணேன். இப்ப நான் என்ன பண்ணேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். சீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா σ/2 எப்சிலான். இது சீட்டுக்கு. காஸ்லாவோட செகண்ட் அப்ளிகேஷன். லாங் ஒயரோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன, λ/2 pi epsilon naught r. சீட்டோட தான் நான் சப்போஸ் இ சீட்டு, லாங் ஒயரை இ லாங், அந்த மாதிரி ஏதோ ஒரு நோட்டேஷன்ல டினோட் பண்றேன். இவங்களோட டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் இங்க மார்க் பண்ணுது. டைரக்ஷன் எப்படி மார்க் பண்றது, ஏற்கனவே சொன்ன உள்ளங்கை லாஜிக். இப்ப சீட்டோடது நீ மார்க் பண்ணா நீ என்ன பண்ணு, கையை கொண்டு போய் சீட்ல வச்சு உங்களோட உள்ளங்கை டெஸ்ட் பாயிண்ட பார்க்கணும். பிளஸ்னா அவுட்வர்ட், அப்ப இப்படி மார்க் பண்ணுங்க இ சீட். அடுத்து லாங் ஒயருக்கு பண்ணணும். அப்படின்னா நீ என்ன பண்ணும், லாங் ஒயர்ல போய் கையை வச்சு உள்ளங்கை டெஸ்ட் பாயிண்ட பார்க்குற மாதிரி திருப்பிக்கணும். லாங் ஒயர்னா அவுட்வர்ட், அப்ப இப்படி மார்க் இ லாங். பிளஸ்னா அவுட் ஒயர், லாங் ஒயர்னா அவுட்வர்ட் கிடையாது, பிளஸ்ங்கிறதுனால அவுட்வர்ட், அதனால மார்க் பண்ணிருக்கேன். இது ரெண்டு இப்ப எப்படி இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு. ஆப்போசிட்ல இருந்தா கழிச்சுக்கலாம். அப்ப இ
at point P is equal to E sheet minus E long wire. E sheet ஓட ஃபார்முலா சிக்மா பை 2 எப்சிலான் நாட் மைனஸ் லாங் வயரோட ஃபார்முலா லாம்டா டிவைட் பை 2 பை எப்சிலான் நாட் ஆர். இந்த ஃபார்முலா படி ஆறுங்கிறது அந்த ஒயருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அது எவ்வளோப்பா இருக்கு? 3 பை பை. அதை எழுதிட்டு இப்ப பை கேன்சல். நாம சிம்பிளிஃபை பண்றதுக்கு அவங்க சூப்பரா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஹிண்ட் அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 சிக்மா. அப்ப சிக்மா பை 2 எப்சிலான் நாட் 3 டைம் மைனஸ் லாம்டாவுக்கு பதில் 2 சிக்மா பை 2 எப்சிலான் நாட் 3. 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ சிக்மா பை எப்சிலான் நாட்டை வெளியே எடுத்துட்டேன். ரிமைனிங் 1/2 மைனஸ் 1/3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும்னா 1/6ன்னு வரும். அப்ப சிக்மா பை 6 எப்சிலான் நாட். இது ஆன்சர். இது என்ன பாயிண்ட்டுக்கு? பிங்கிற பாயிண்ட்டுக்கு. இன்னொரு பாயிண்ட் என்னது? கியூ. அது எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 4/5 மீட்டர்ல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்? பெருசா ரிஸ்க்லாம் எடுக்கலாம். நல்லா கவனமா பாத்துக்கோங்க. பி அழிச்சு கியூன்னு போட்டுட்டு இதை 4/5 மாற்று. மற்றபடி வேற எதுவும் மாற போறது இல்லை. ஸோ அதனால திருப்பி இப்ப இ கியூக்கு டீல் பண்றான். என்ன வரும்? இதேதான். இ ஷீட்டு மைனஸ் இ லாங் ஒயர். ஏன்னா ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கு. இ ஷீட்டோட ஃபார்முலா சிக்மா பை 2 எப்சிலான் நாட். லாங் ஒயருக்கு இதான் ஃபார்முலா. அப்ப லாம்டா டிவைட் பை 2 பை எப்சிலான் நாட் ஆர். ஆர்னா எது ஷீட்டோ அதுக்கும் எது டெஸ்ட் பாயிண்டோ அதுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்ப 4/5 வரும். பை கேன்சல். சிக்மா பை 2 எப்சிலான்னா 3 டைம். கொஸ்டின்ல லாம்டானா 2 சிக்மான்னு கொடுத்துருக்காங்க. பை 2 எப்சிலான்னா 2 கேன்சல். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா என்ன வரும்? சிக்மா பை 4 எப்சிலான் நாட். அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ரிசல்ட்டையும் டிவைட் பண்ண சொல்றாங்க. இபி பை இக்யூ கேட்டிருக்காங்க. இபி எனக்கு என்ன இருக்கு? சிக்மா பை 6 எப்சிலான் நாட். இது எவ்வளவு இருக்கு? சிக்மா பை 4 எப்சிலான் நாட். இந்த ரிசல்ட்டை அவங்க சில நொட்டேஷனோட ஈக்குவேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா 4/a. அப்படின்னா என்ன வரணும்? 4/a இஸ் ஈக்குவல் டு சிக்மா சிக்மா எப்சிலான் நாட் கேன்சல் ஆகி 4 மேல போயிடுச்சுன்னா 4/6ன்னு வரும். 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா a இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துன்னா 6 வரும். ஷீட்டை பொறுத்தவரையும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஆருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. அதனால நம்ம அதை கேஷுவலா எழுதிட்டோம் எல்லா இடத்துலையும். லாங் ஒயரை பொறுத்தவரையும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கு என்ன இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கிறதுனால அந்த டிஸ்டன்ஸ் பிளே பண்ணுது. அவ்வளவுதான். இது உனக்கே தெரியும். அதனால இது ஒன்றும் கஷ்டமா இருக்காது. கொஞ்சம் லென்த்தி. நான் 2 டயக்ராம் போடுறதுக்கு பதில் என்ன பண்ணிருக்கேன்? ஒரே டயக்ராம் போட்டிருக்கேன். நோட்ஸ்ல நான் ஒரு டயக்ராம்லயே டைரக்ஷன்லாம் மார்க் பண்ணல. நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன்ல. உனக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா திருப்பி வீடியோ எடுத்து பாரு. கிளியர் பண்ணிக்கோ. லென்த்தி தானே தவிர டஃப் கிடையாது. ஓகே தானே? டிக் பண்ணிருங்க. நான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்ல ரெண்டுமே லாங் ஒயர், ரெண்டுமே ஷீட்டு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டீச் பண்ணிருக்கோம். இவங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி என்னது? ஒரு லாங் ஒயர் ஒரு ஷீட்டுங்க. யாரா இருந்தா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் அதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதா இங்க இம்பார்ட்டன்ட். உள்ளங்கையை வந்து டெஸ்ட் பாயிண்ட் பாக்குற மாதிரி வச்சுக்கிட்டு பிளஸ்னா அவுட்வேர்டு மைனஸ்னா இன்வர்ட்னு அந்த லாஜிக்கா ஃபாலோ பண்ண. அதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. ஸோ 19 டிக் பண்ணிடலாம். அடுத்து 20. 20யும் 21ம் ஒரே ஸ்டைல்ல தான் வரும். A stream of positively charged particles having Q by m is equal to 2 into 10 power 11 coulomb kg power minus 1 and velocity v naught vector is equal to 3 into 10 power 7 I cap meter second inverse is deflected by an electric field E vector is equal to 1.8 joule kilovolt meter inverse. கிலோவை நார்மலுக்கு மாத்திரணும். The electric field exists in the region of 10 centimeter long x direction. Due to this electric field, the deflection of charged particles in the y direction is dash millimeter. அதாவது
இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. இது பிளஸ் பிளேட், இது மைனஸ் பிளேட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படிதானே இருக்கும், +2 -2. ஜே கேப்னா அப்போ இருக்கு. அப்ப கரெக்டா மார்க் பண்ணிருக்கேனா? அப்ப நான் சூஸ் பண்ண பிளேட் போலாரிட்டி கரெக்ட். இந்த மாதிரியான எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பாசிட்டிவ் சார்ஜ் நிறையாவது கிளம்பி போகுது. அதோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 3 × 10⁻⁷ I cap. அதுக்கு பேர் V0 வெக்டார். இப்படி கிளம்பி போற இந்த பாசிட்டிவ்லி சார்ஜஸ் இந்த ரீஜனுக்குள்ள மாத்தினா என்ன ஆகும்? நேரா போக முடியாம வளைஞ்சு போகும். எப்படி வளைஞ்சு போகும்? பிளஸ்னாலே ரிப்பல் ஆகும், மைனஸ்னால என்ன ஆகும்னா அட்ராக்ட் ஆகும். அப்ப ஸ்ட்ரைட்டா போக வேண்டியது டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி டேர்ன் ஆகும். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதுல, அப்போ ஒய் சைட்ல வெர்டிக்கல் சைட்ல என்ன அமௌண்ட் டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு டார்கெட். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸை வச்சு ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ரிலேட்டட் டு 1D மோஷனா மாறிடுச்சு. பாருங்க, டேட்டா வெலாசிட்டி எல்லாம் வந்துருச்சு. ரிலேட்டட் டு 1D மோஷன் எப்போ வந்தாலும் உன்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டி இந்த டைரக்ஷன்ஸ்லாம் விட்டு ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா E = F/q. இதுல இருந்து F கண்டுபிடிச்சா E=1. நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ரெண்டுமே ஃபோர்ஸ், ரெண்டே ஈக்குவேட் பண்ணுங்க. இதுல இருந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சா EQ/m. இது ஃபர்ஸ்ட் டியூட்டி. அவங்க என்ன கேக்குறாங்க? வெர்டிகலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிஃப்ளெக்ட் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ், ஆக்சிலரேஷன் ஒரு ஃபார்முலா தான் மேஜரா இருக்கு. என்ன ஃபார்முலானா S = ut + ½ இன்னொரு ஃபார்முலா கூட இருக்கு 1D மோஷன்ல, v² = u² + 2as. அதுக்குள்ள போகணும்னா ஃபைனல் வெலாசிட்டியும் கண்டுபிடிக்கணும், ரிஸ்க் ஜாஸ்தி. அதனால நான் இதுக்குள்ள வந்துட்டேன். u இனிஷியல் வெலாசிட்டி. நம்ம எல்லாரும் அவசரத்துல இனிஷியல் வெலாசிட்டி என்ன பண்ணிடுவோம்னா 3 × 10⁻⁷ தப்பு. அது x டைரக்ஷன் இனிஷியல் வெலாசிட்டி. இவங்க பேசுறது y டைரக்ஷனோட டிஃப்ளெக்ஷன். அப்போ y டைரக்ஷன் இனிஷியல் வெலாசிட்டி வேணும், அது 0. அதனால இந்த டேர்மே 0 ஆயிடும். இதுக்கு பதில் y-ன்னு போட்டுச்சு. 1/2 ரீடைப். ஏக்கு பதில் இதை ஃபில் பண்ணிடலாம், EQ/m. T² T² வச்சுக்கலாம். E எனக்கு அவைலபிள் 1.8 kV/m. கிலோவை 10⁻³ மாத்திடலாம். Q/m ரெடிமேடாவே கொடுத்துட்டாங்க. அப்ப அதுவும் எனக்கு அவைலபிள். அப்ப டைம் மட்டும் என்ன ஆகுது? மிஸ் ஆகுது. அப்ப அந்த டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 10 மீட்டர் லாங்னு சொல்றாங்க ஆன் x டைரக்ஷன். 10 மீட்டரா 10 சென்டிமீட்டரா? 10 சென்டிமீட்டர் அலாங் ஆன் x டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா டைம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா x டைரக்ஷனோட வெலாசிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது வெலாசிட்டி v = டிஸ்டன்ஸ் இன்டு டைம் யூஸ் பண்ணலாமா? சாரி, டிஸ்டன்ஸ் பை டைம் யூஸ் பண்ணலாமா? அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வெலாசிட்டியோட பேசிக் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். இதுல இருந்து டைம் கண்டுபிடிச்சா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டின்னு வந்துடும். டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 10 சென்டிமீட்டர். வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ் டைரக்ஷன் எவ்வளவுனா எக்ஸ் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்கேன், அதனால எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி போடணும். அது எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 3 × 10⁻⁷. இப்ப இந்த டேட்டா எல்லாம் போடுங்க. 1/2 ரீடைன்னு க்கு பதில் எவ்வளவு அப்படின்னா 1.8 kV/m. அது நார்மலுக்கு மாத்திட்டேன். Q/mக்கு பதில் என்ன அப்படின்னா இந்த நம்பர் 2 × 10⁻⁷. Tக்கு பதில் 10 × 10⁻⁻2 / 3 × 10⁻⁷². நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பார்த்திருக்கோம். ஆனா ஐ கேப் ஜே கேப் இல்லாம பார்த்திருக்கோம். ஒரே ஒரு ப்ராப்ளம் ஐ கேப் ஜே கேப் வச்சு ரெகுலர் கிளாஸ்ல டீச் பண்ணிருப்பான். ஆனா அந்த ப்ராப்ளத்துல இந்த அளவுக்கு காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இந்த டயக்ராம் கூட சொல்யூஷன்ல போட்டுக்கலாம். சொல்யூஷன்ல டயக்ராம் போடல, இந்த டயக்ராம் நீங்க சொல்யூஷன்ல போட்டுக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இந்த டயக்ராம் சொல்யூஷன்ல போட்டுக்கோங்க. நோட்ஸ் பிரிண்ட் அவுட் இல்லைன்னா டயக்ராமை எங்கேயாவது வரைஞ்சிக்கிட்டு நோட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் போட்டு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு சார்ஜோட ட்ராக் மாறுற மாதிரி பேசுறாங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளத்துல நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் பண்ணுங்க.
நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடத்துறப்போ ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். ஒன்டி மோஷன் சம்பந்தப்பட்ட டேட்டா கொடுத்துட்டு ஒன்டி மோஷன் சம்பந்தப்பட்ட டேட்டா கேட்டாங்கன்னா இப்படிதான் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருப்போம். பாருங்க, ஒன்டி மோஷன் சம்பந்தப்பட்ட டேட்டா இருக்கு, ஒன்டி மோஷன் சம்பந்தப்பட்ட ஒய் தான் கேட்கறாங்க. அப்ப இப்படிதான் ஆரம்பிக்கணும்னு ரெகுலர் கிளாஸ்ல ப்ராப்ளம் நடத்துறப்போ க்ளூ சொல்லியிருப்பாங்க. போட்டாச்சா? சிம்பிள் டயக்ராம் தான். போட்டாச்சா? டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20ல நீங்க இந்த டயக்ராம் மார்க் பண்ணுங்க. ஏறக்குறைய அடுத்த ப்ராப்ளம் கூட இதே ஸ்டைல் தான், ஆனா டார்கெட் ஸ்லைட்டா மாறும். கொஸ்டின் செட்டர் நல்லா திங்க் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரே கொஸ்டின் செட்டர் தான் எடுத்திருக்கணும். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல இதே கொஸ்டினை ஸ்லைட்டா மாத்தி கேட்கறதுன்னு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. டயக்ராம் போட்டாச்சா? ஓகே. இப்ப அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 என்ன இருக்கு? A uniform electric field of 10 Newton per Coulomb is created between two parallel charged plates as shown in figure. An electron enters the field symmetrically between the plates with the kinetic energy 0.5 electron volt. The length of each plate is 10 centimeters. The angle theta of deviation of the path of electron as it comes out of the field is dash in degree. அதாவது ரெண்டு பிளேட் பேரலா இருக்கு, அந்த பிளேட் லென்த் 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பிளேட் பிளஸ் பிளேட்டு, இன்னொரு பிளேட் மைனஸ் பிளேட்டு. ஸோ அவங்களே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி இது பிளஸ் பிளேட்டு, இது மைனஸ் பிளேட்டு. ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸை உள்ள அனுப்புறாங்க. எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க 0.5 எலக்ட்ரான் வோல்ட். கைனட்டிக் எனர்ஜி வச்சு நாம என்ன பண்ணிக்கலாம்? வெலாசிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி போற எலக்ட்ரான் நியாயமா நேரா தான் போயிருக்கணும். ஆனா இந்த ரெண்டு பிளேட்டுக்கு அக்ராஸா உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால என்ன ஆகும்? நேரா போகாம கொஞ்சம் டீவியேட் ஆகி போயிடும். இது மைனஸ், பிளஸ்னால அட்ராக்ட் ஆகுறதுனால இப்படி டீவியேட் ஆகும். இந்த டயக்ராமே அவங்க கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு இந்த ஆங்கிள் அவங்க கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் உனக்கு ஆல்ரெடி சொன்னதுதான், எப்பெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் அதுல மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்களோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டெஃபினிஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி போன ப்ராப்ளத்துல ஆக்சிலரேஷன் டீல் பண்ணோமோ அதே மாதிரி பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா E is equal to F/Q. இதுல இருந்து F கண்டுபிடிச்சா EQன்னு வரும். நியூட்டன் செகண்ட் லா அப்படி ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ரெண்டுமே ஃபோர்ஸ், ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறான்னா ஈக்குவேட் பண்ணிக்கிறான். இதுல இருந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சா EQ/m வந்துடும். எலக்ட்ரானுங்கிறதுனால EE/mனு மாத்திக்கலாம். Qக்கு பதில் எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ போட்டுக்கலாம். இப்ப நாம இன்னும் கவனமா இருக்கணும். வெலாசிட்டி ஃபார்முலா எழுதுறேன், ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமான கொஸ்டின். நீ வேற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறது, வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் பண்ணிடலாம். இது இங்க டார்கெட் இது இல்லை. எது டார்கெட்டா இருக்குன்னா தீட்டா டார்கெட்டா இருக்கு. அப்ப எப்படி பண்றது? கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நான் வெலாசிட்டி ஃபார்முலா எழுதுறேன். ஒய் டைரக்ஷனுக்கு ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறேன். ஒய் டைரக்ஷனோட ஃபைனல் வெலாசிட்டியை Vyன்னு எழுதுறாங்க. பார்ட்டிகல் உள்ள நுழையிறப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் நுழையுது. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஒய் டைரக்ஷன் இருக்காது, 0. ஏக்கு பதில் E/m அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கிறான். T/Tனே வச்சுக்கிறான். ஸோ ஒரு ஒர்க் முடிச்சிட்டான். அடுத்து என்ன அப்படின்னா இந்த T கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் ப்ரீவியஸ் ஸ்டைல அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் ஸ்டைல் என்னப்பா? வெலாசிட்டியோட ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதுல இருந்து டைம் கண்டுபிடிச்சா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டின்னு வந்துடும். டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர், அதை 10 மீட்டரா மாத்திட்டான். வெலாசிட்டிக்கு பதில் எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி V0 போட்டு, ஏன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல தான் லென்த் இருக்கு. அப்ப எக்ஸ் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் போட்டா எக்ஸ் டைரக்ஷன் இனிஷியல் வெலாசிட்டி தான் போடணும். அதை அப்படியே நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல யூஸ் பண்றேன். அப்ப Vy is equal to என்னப்பா வரும்? E/m into Tக்கு பதில் டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர் பை எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி V0.
அதை இங்க எழுதிட்டேன். அடுத்து என்ன? இது ஒய் டைரக்ஷன் வெலாசிட்டி. அடுத்து என்ன? இதே மாதிரி எக்ஸ் டைரக்ஷன் ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். எக்ஸ் டைரக்ஷனோட ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பி இதே ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம். எக்ஸ் டைரக்ஷன் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு u இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ் டைரக்ஷன், அது v நாட், a 0. a 0ங்கிறதுனால இந்த டேம் a 0 ஆயிடும். a 0னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டவுன்வர்ட்ல இருக்கு. அப்ப ஆக்சிலரேஷனும் டவுன்வர்ட்ல தான் இருக்கு. வெர்டிக்கல் ஆக்சிலரேஷன் இருக்கிறதுனால தான் பார்ட்டிகல் நேரா போகாம வளைஞ்சு போகுது. அப்ப ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் இல்ல, அதனால இது என்னது? a0. அப்ப ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ் டைரக்ஷனும் இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒய் டைரக்ஷன் ஃபைனல் வெலாசிட்டி எக்ஸ் டைரக்ஷன் ஃபைனல் வெலாசிட்டியும் டிவைட் பண்றேன். எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன்ல EE 10 × 10⁻²/ mv0. எக்ஸ் டைரக்ஷன்ல v0ன்னு இருக்கு. இதுல EE 10 × 10⁻² mv0² இதெல்லாம் அப்படியே வச்சுக்கிறாங்க. இதை ஒரு 2ஆல டிவைட் பண்ணி ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப ½ mv0² வரும். ½ mv0²ங்கிறது யாருன்னா கைனட்டிக் எனர்ஜி. அது 0.5 எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கு. ஸோ அதை அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். 0.5 எலக்ட்ரான் வோல்ட். EE என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிடும். இப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. போட்டா எனக்கு Vy/Vx கிடைக்கும். Vyங்கிறது இந்த டைரக்ஷன்ல உள்ள வெலாசிட்டி, Vxங்கிறது இந்த டைரக்ஷன்ல உள்ள வெலாசிட்டி. நீங்க Vy/Vx பண்ணா tan θ கிடைக்கும். அப்ப இங்க இருக்கிற Vy/Vxக்கு பதில் tan θன்னு போட்டுக்கலாம். இதுல இருந்து θ அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி θ கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராப்ளம் கூட இதுவரை நடத்தினதில்ல ரெகுலர்ல. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் நடத்தியிருக்கேன், அதே ஸ்டைல் பண்ணிருக்கேன். θ கண்டுபிடிக்கிறது நடத்தினது. அதனால இந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் போட்டுருக்கேன். இம்பார்ட்டன்ட்னா நம்ம ஸ்டைல் பார்க்காத ஸ்டைல். கண்டிப்பா இது வந்து எக்ஸாம்ல வந்துச்சுன்னா நீ மாட்டிக்குவ. பண்றது கஷ்டம் தான். எனக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள். எனக்கு என்ன ஸ்ட்ரகிள்னா, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு போலாமா θ கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு டவுட். அது எனக்கு சக்சஸ் ஆகலாம். அதனால வெலாசிட்டி கண்டுபிடிச்சு θக்குள்ள போயிட்டேன். ஆக்சிலரேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலதான் வருது. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர ஆக்சிலரேஷன், பிளேட் இப்படி இருந்ததுன்னா டவுன்வர்ட்ல இருக்கும், பிளேட்ல மைனஸ் அங்கிட்டும் பிளஸ் இங்கிட்டு இருந்ததுன்னா அப்வர்ட்ல இருக்கும். ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் இருக்காது, அது நெக்லிஜிபிள். அதனால ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் 0. அதனாலதான் ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்கு? எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரே மாதிரி இருக்கிறதுனால தைரியமா என்ன பண்றோம், வெலாசிட்டிக்கு பதில் இனிஷியல் வெலாசிட்டியை இங்க போட்டு என்ட்ரி ஆகிற வெலாசிட்டி வச்சு இப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். என்டையர் டிராவல்லையும் ஒரே வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ் இருக்கு, அதை வச்சு ஈஸியா டைம் எடுத்துக்கணும். ப்ரீவியஸ் ஒன்லயே அதே தான், ப்ரெசென்ட்லயே அதே பிக் பண்ணிருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 21 ஓவர். கொஸ்டின் நம்பர் 22 எடுங்க. 22 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. As shown in figure, a cuboid lies in the region with the electric field E vector is equal to 2x² I cap minus 4y j cap plus 6k cap Newton per coulomb. The magnitude of charge within the cuboid is n epsilon naught coulomb. The value of n is, the dimensions of cuboid கொடுத்துட்டாங்க. முதல்ல நான் ஒரு cuboid வரைஞ்சிடுறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் நீ நெட்ல ட்ரை பண்ணி பாரு, பயங்கரமா சொல்யூஷன் சொதப்பி இருப்பாங்க. இப்ப நான் உனக்கு கிளியரா நடத்துறேன். டயக்ராம் படி இது எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன், இது இசட் டைரக்ஷன். 1 × 2 × 3ன்னு கியூபாய்டோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பாயிண்ட்டை நீங்க எப்படி மார்க் பண்ணணும்? 1, 0, 0. இந்த பாயிண்ட்டை எப்படி மார்க் பண்ணணும்? 0, 2, 0. அதாவது இது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த லென்த் வந்து 1, அதை வச்சு மார்க் பண்றேன். ஒய்ல இந்த லென்த் 2, அதை வச்சு மார்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இசட் மட்டும் தான் வரும், 0, 0, 3.
மார்க் பண்ணிட்டேன். எல்லாம் மீட்டர்ஸ்ல இருக்கு. சார்ஜ் வித்தின் திஸ் டியூப் கேட்டிருக்காங்க. அதனால இந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ எவ்வளவு சார்ஜ்னா இந்த ஃபீல்டு வரும். இதான் கேள்வி. நீங்க ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட சிம்பிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா E இன்டு ஏரியா. நல்லா கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸோட காம்பனன்ட் 2x². எக்ஸோட காம்பனன்ட்னா ஐ கேப் இருக்கிறது எக்ஸோட காம்பனன்ட். ஏரியாவை நான் ஏனே வச்சுக்கிறேன். எக்ஸுக்கு பதில் 0 போட்டா இந்த டேர்ம் என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். ரெண்டாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஏன்னா எக்ஸோட மேக்சிமம் நம்பரே எழுதுங்க 1 தான். அகைன் எக்ஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதுங்க 2x². ஏரியாவை ஏனே வச்சுக்கிறேன். எக்ஸுக்கு பதில் 1 மீட்டர் போட்டா என்ன ஆகும்? 2 இன்டு 1² வரும். ஏரியா வேணும். நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்னு யோசிக்கிறப்ப இதான் ஏரியா. இந்த ஃப்ரண்ட் இந்த கியூப்ல இந்த ஃப்ரண்ட் தான் எக்ஸ் ஆக்சிஸ். அதை தான் நம்ம இந்த லைனா போடுறோம். ஆக்சுவலா ஒரிஜினலா லைன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கணும். நம்ம அதை வரைய முடியாதுங்கிறதுனால டயக்ராம்ல இந்த லைன் போடுறோம். இப்ப ஆக்சிஸ் இஸ் எக்ஸ்னா இதுதான் ஏரியா. இந்த ஏரியால உங்களுக்கு இசட்டும் ஒய்யும் பிளே ஆகுது பாருங்க. இந்த ஹைட் வந்து இசட் கரெக்டா, இந்த லென்த் வந்து ஒய். அப்ப நீங்க எக்ஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா மித்த ரெண்டு ஆக்சிஸ் டேட்டா மல்டிப்ளை பண்ண என்ன கிடைச்சிரும்னா ஏரியா கிடைச்சிடும். ஒய்ல மேக்சிமம் நம்பர் 2, இசட்ல மேக்சிமம் நம்பர் 3. அப்ப 2 இன்டூ 3 6, 6 இன்டூ 2 என்ன ஆயிருக்கும்? 12. தேர்ட் ஒன் மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கு. அப்ப 6 தடவை நீங்க என்ன பண்ணணும்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 6ஐயும் ஆட் பண்ணா நெட் ஃப்ளக்ஸ் கிடைச்சிடும். இதுதான் பெஸ்ட் மெத்தடு. மித்த எல்லா மெத்தடும் குழப்பம். நான் சொல்யூஷன்ல இந்த மெத்தட்ல எழுதியிருக்க மாட்டேன். எனக்கு புரியுற மெத்தட்ல எழுதியிருப்பேன். ஆனா அந்த மெத்தட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உனக்கு புரியுறது டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் முடிச்சிடறேன். அடுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும்? ஒய் காம்பனன்ட் எழுதுங்க -4y இன்டூ ஏரியா. ஒய்க்கு பதில் 0 போடுறப்ப 0 ஆகும். அடுத்து நாலாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் பண்ணணும். ஒய் காம்பனன்ட்ல -4y இருக்கு. ஒய்க்கு பதில் 2 போட்டுருங்க. அப்ப -4 இன்டூ 2 ஏரியா வேணும். இப்பதான் சொன்னேன் இந்த பேஸ் தான் ஒய், இந்த ஏரியா வேணும். அப்ப என்ன ஆகும்? ஒய் மிஸ் ஆகும். இசட்டையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா இந்த ஹைட் வந்து இசட், இந்த லென்த் வந்து எக்ஸ். அப்போ 1 இன்டூ 3 நீ அதை லாஜிக்கலாவே அப்ரோச் பண்ணலாம். நீ டயக்ராம் பார்த்து பண்ணணும் கூட அவசியம் இல்லை. எந்த ஆக்சிஸோ அதை விட்டுட்டு மித்த ஆக்சிஸோட டேட்டாஸ் எக்ஸ்ட்ரீம் டேட்டாவை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ்ட்ரீம் ஏரியா கிடைச்சிடும். மல்டிப்ளை பண்ணுங்க. 4 இன்டூ 2 8, 8 இன்டூ 3 -20. அடுத்த அஞ்சாவது பீஸ் psi is equal to psi for z is equal to 0. z காம்பனன்ட் என்னப்பா இருக்கு? 6 இருக்கு, வேற எதுவும் இல்லை. அது இன்டூ என்ன போடணும்? ஏரியான்னு எழுதணும். அப்ப 6 இன்டூ ஏரியா வேணும். z போர்ஷனோட ஏரியா, அதாவது இந்த ஏரியா வேணும். இந்த ஏரியா இதை மல்டிப்ளை பண்ணா வரும். இது ஒய், இது எக்ஸ், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா வரும். அப்போ 1 இன்டூ 2 12. அடுத்து சிக்ஸ்த் பேஸ் psi z is equal to 3 மீட்டர். 6 இன்டூ ஏரியா தான் வரும். ஏன்னா இசட் போர்ஷன்ல இங்க இருக்கிற மாதிரி ஒய் ஆர் எக்ஸ், அதே மாதிரி இங்க இசட் இல்லை. இருந்தாலும் அந்த நம்பரை போட்டு ஒரு வேரியேஷன் வரும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே எழுதிடலாம். அப்ப 6 இன்டூ 1 இன்டூ 2 வில் பிகம் அஸ். மொத்தம் கியூபாய்ட்ல 6 ஃபேஸ் இருக்கு. 6 ஃபேஸ்லயும் நீ என்ன பண்ணணும்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். நீ எக்ஸ் ஃபேஸ் எடுத்தேன்னா ஏரியால ஒய் அண்ட் இசட் வரும். ஒய் ஃபேஸ் எடுத்தேன்னா ஏரியால எக்ஸ் அண்ட் இசட் வரும். இசட் ஃபேஸ் எடுத்தேன்னா ஏரியால எக்ஸ் அண்ட் ஒய் வரும். இது ஏரியாவுக்கான லாஜிக். 6 ஃபேஸ்ல ஒரு ஃபேஸ் ஆரிஜின்ல இருக்கும், ஒரு ஃபேஸ் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அந்த இதுக்கு அந்த வேல்யூஸ் போட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்ப நெட் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? 6 ஃபேஸ்ல உள்ள ஃப்ளக்ஸையும் ஆட் பண்ணி 0 + 12 + 0 -24 + 12 + 12 சிம்பிளிஃபை பண்ணா 12ன்னு ஒண்ணு. காஸ் லா படி நெட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? Q
enclosed by epsilon naught. எப்சிலான் நாட்டை கிராஸ் பண்ணுங்க 12 எப்சிலான் நாட். Q enclosed கொஸ்டின்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்க சார்ஜ் கண்டுபிடிக்கணும். அது எவ்வளவுப்பா சொல்லியிருக்காங்க? n எப்சிலான் நாட் கூலுங்கிறாங்க. அப்ப n எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 12 எப்சிலான் நாட். அப்ப n இஸ் ஈக்குவல் டு 1 12. இதான் டயக்ராம் வரையணும். இப்ப நான் எப்படி ப்ரொசீட் பண்ணிருக்கேன் இதே மாதிரி என்ன பண்ணுங்க, சொல்யூஷன்ல போய் எழுதிடுங்க. நோட்ஸ் பிரிண்ட் எடுக்காதவங்க கண்டிப்பா இதை அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பேப்பர்ல நீட்டா எழுதிடுங்க. கொஸ்டின் நம்பர் போட்டு ஒரு பேப்பர்ல நீட்டா எழுதிடுங்க. எல்லாரும் சொதப்புவாங்க. ரெகுலர் கிளாஸ்ல இதே மாதிரி 2 ப்ராப்ளம் இருக்கும். 13th ப்ராப்ளம் 19th ப்ராப்ளம் நினைக்கிறேன். இப்ப இந்த ஸ்டைல்ல அந்த ப்ராப்ளம் டீல் பண்ணுங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கிற ஆன்சர் உங்களுக்கு வரும். அந்த நோட்ஸ்ல இருக்கிற ஆன்சர் வரும். இதுதான் ரியல் ஸ்டைல். இந்த மாதிரி போனா ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. என்ன ஸ்ட்ரக்சரோ அதுல எத்தனை பேஸ் இருக்கோ அத்தனை பேஸுக்கும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணா வந்துடும். என்ன பேஸோ அந்த பேஸுக்கு மித்த 2 பேஸ்ல இருக்கிற டேட்டாஸால மல்டிப்ளை பண்ணா ஏரியா வந்துடும். எக்ஸ்னா ஒய் இசட், ஒய்னா எக்ஸ் இசட், இசட்னா எக்ஸ் ஒய். அப்புறம் அந்த பேஸ்ல ஒரு ஆரிஜின் ஒரு எக்ஸ்ட்ரீம் வரும். இந்த மாதிரியான வேரியபிள்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். ஸோ இது பெஸ்ட். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை இப்படி கூட எழுதலாம், இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். இந்த இ வெக்டார் அவைலபிள். ஏ வெக்டாரை கண்டுபிடிச்சு உள்ள போய் அப்புறம் லிமிட் போட்டு ப்ராசஸ் பண்ற மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. அதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது இது இதோட இன்னும் காம்ப்ளெக்ஸான லுக்ல ப்ரொஜெக்ட் ஆகுது. அதனால இப்படி பண்ணிருக்கு. இது கன்வீனியன்ட்டா இருக்கும். இதுலயே ஒரு சின்ன ப்ராப்ளம்னா அடுத்த ப்ராப்ளம் இதே ஸ்டைல்ல பண்ணி காமிக்கிறேன். 2 ப்ராப்ளத்தையும் நீட்டா என்ன பண்ணிரு, நோட்ஸ்ல அப்டேட் பண்ணிரு. இனிமேல் இதுதான் ஸ்டைல். நம்ம ரெகுலர் நோட்ஸ்லயே 2-3 ப்ராப்ளம் இருக்கும். அதுல போய் ட்ரை பண்ணு. இந்த ஸ்டைல வச்சு ட்ரை பண்ணு. நான் இங்க வேற ஸ்டைல்ல சொல்லியிருப்பேன். அதுக்கு பதில் இந்த ஸ்டைல் வச்சு ட்ரை பண்ணு. உனக்கு கண்டிப்பா ஆன்சர் வரும். இனிமேல இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃப்ரம் காஸ்லா எப்ப கேட்டாலும் உனக்கு. நான் ரெகுலர் கிளாஸ்ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் நோட்ஸ்ல இந்த ஸ்டைல்ல இருக்குன்னு சொல்றேன். அதை நீங்க வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணிருக்கிற மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் எடுங்க. அங்க என்ன ஆன்சர் நோட்ஸ்ல இருக்கோ அதே வரும். ஆனா நோட்ஸ்ல சிம்பிளா சொல்லியிருப்போம், ஒரு லாஜிக் சொல்லியிருப்பேன். அது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்துல எப்படி இருக்கும்னா டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகும். முடிச்சாச்சா?
முடிச்சாச்சா? ஓகே. இப்ப 23 போகும். Expression for an electric field is given by E vector is equal to 400 x squared I cap. The electric flux through the cube side 20 centimeter when placed in electric field கேட்டிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு கியூப் கொடுத்திருக்காங்க. எல்லா சைட்ல இருந்து எவ்வளவுப்பா? 20 சென்டிமீட்டர். இப்ப இதுல யார் எக்ஸ், யார் ஒய், யார் இசட் பாருங்க. இது எக்ஸ், இது ஒய், இது இசட். லாஸ்ட் டைம் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எக்ஸ் காம்போனன்ட் இருந்தது, ஒய் இருந்தது, இசட் இருந்தது. அதனால நம்மளுக்கு 6 பேஸ் அக்கௌண்டபிளா இருந்தது. இப்ப என்ன இருக்கு? எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப 2 பேஸ் தான் அக்கௌண்டபிள். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு ஏரியா. ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எக்ஸ் 0ங்கிற இந்த பேஸுக்கு பண்ணணும். அடுத்து ரெண்டாவது யாருப்பா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டருங்கிற இந்த பேஸுக்கு பண்ணணும். ஃபார்முலா இதுதான். ஈக்கு பதில் அந்த வேல்யூ போட்டுருங்க. 4000 எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டூ ஏரியா. இங்க என்ன வரும்? 4000 எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டூ ஏரியா. எக்ஸுக்கு பதில் 0 போட்டா இந்த டேர்ம் என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். எக்ஸுக்கு பதில் 20 சென்டிமீட்டர் போடுங்க. அப்போ 4000 இன்டூ 20 இன்டூ 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஏரியா வேணும். ஏரியா எவ்வளவு வரும்? எக்ஸ்னா எக்ஸை விட்டுட்டு ஒய் அண்ட் இசட்டை மல்டிப்ளை பண்ணும். எல்லா சைடுமே எப்படி இருக்கு? 20 சென்டிமீட்டர் தான் வருது. அதாவது இந்த ஏரியா எனக்கு வேணும். அப்ப இதையும் மல்டிப்ளை பண்ணா வந்துடும். அப்ப 20 இன்டூ 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4000 20 ஸ்கொயர்னா 400 இன்டூ 10⁻⁻4. இது 400 இன்டூ 10⁻⁻4. எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா, நான் நோட்ஸை பார்த்து எழுதிக்கிறேன், நீ பொறுமையா கால்குலேட் பண்ணிக்கோ. பட் இந்த ஸ்டைல்ல இதை மாத்து. எவ்வளவு வரும் அப்படின்னா 6.4 வோல்ட் மீட்டர்னு வரும். ஓகே தானே? இது வந்து என்ன பண்ணணும்னா நெட் ஃபிளக்ஸுக்கு வரணும். நெட் ஃபிளக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணா கண்டுபிடிச்சிடும். அப்போ ஃபர்ஸ்ட் 0, அடுத்து 6.4 வோல்ட் மீட்டர். இதை வோல்ட் சென்டிமீட்டரா மாத்தணும். அப்ப 640 வோல்ட் சென்டிமீட்டரா மாத்தலாம். ஏன்னா அவங்க அதுலதான் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி மாத்திடணும். இதுவும் இந்த ஸ்டைல இருக்கு. அப்ப இந்த 2 ப்ராப்ளம் பாக்குறப்ப இது ஈஸியானது, அது கஷ்டமானது. ரெண்டும் ஒரே ஸ்டைல் வரப்ப ரெண்டுமே ஈஸியானதா மாறிடும். நான் ஏற்கனவே ரெகுலர் கிளாஸ்ல ஒரு லாஜிக் சொல்லியிருப்பேன். நீ அதை அந்த ரெகுலர் நோட்ஸ்ல எழுதியிருப்பேன். அதை வேணா வெரிஃபை பண்ணி பாரு. அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இந்த லாஜிக் மாத்திட்டேன். அதுதான் நல்லது. கன்ஃபியூஷன் வராம இருக்கு நம்மளுக்கு. எழுதிக்கங்க. இதே எழுதிக்கங்க. டயக்ராம் தேவையில்ல. இதே ஸ்டைல் எழுதுங்க. நோட்ஸ்ல ஆன்சர் இருக்கும். அது பாட்டு அது இருந்துட்டு போகும். நீ வந்து இதே ஸ்டைல்ல அப்டேட் பண்ணிரு. அடுத்த செஷன்ல நம்மளுக்கு கெப்பாசிட்டர் பேஸ்டு ப்ராப்ளமா வரும். அதனால கெப்பாசிட்டர் கிளாஸ் நோட்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி காஸ்லால ஒரு டேபிள் இருக்கும். காஸ்லா தேர்ட் அப்ளிகேஷனுக்கு அப்புறம் அந்த டேபிளையும் நல்லா ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டேபிள் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட்.
ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. For uniformly charged thin spherical cell na hollow sphere, the electric potential V radially away from the center O of cell can be graphically represented by. இது நீங்க காஸ்லாவோட டேபிள் ரெஃபர் பண்ணிருங்கப்பா. டேபிள்ல இந்த கிராஃப் வரைஞ்சிருப்போம். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். நான் இப்ப இந்த கிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணா மொத்த காஸ்லாவையும் உள்ள எடுத்துட்டு வரணும். அதனால நீ காஸ்லாவோட டேபிள் பார்த்தா உனக்கு கரெக்டா கிடைச்சிடும். உனக்கு அதுல ஏதாவது சந்தேகம்னா எடுத்துட்டு வந்து கேளு, இல்லைன்னா அதோட வீடியோ பாரு. இந்த 24ம் 28ம் ஒரே கொஸ்டின் தான். சாரி, 24ம் 27ம் ஒரே கொஸ்டின் தான். அதனால 27ஐயும் டிக் பண்ணிடு. அதுலயும் இதே தான் கேட்டிருக்காங்க. அகைன் ஹாலோஸ்பியர் வி கேட்டிருக்காங்க. இதுலயும் ஹாலோஸ்பியர்னா ஸ்பெரிக்கல் செல்லு வி கேட்டிருக்காங்க. ஸ்பெரிக்கல் செல், ஸ்பெரிக்கல் கண்டக்டர், ஹாலோஸ்பியர் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப 25 பாருங்க. Electric potential at point P due to point charge of 5 into 10 power minus 9 coulomb is 50 volt. The distance of P from the point charge கேட்டிருக்காங்க. ஒரு பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் பொட்டன்சியல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. Q divided by 4 pi epsilon naught distance. அவங்க டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q divided by 4 pi epsilon naught V வந்துடும். Q கொடுத்திருக்காங்க 5 into 10 power minus 9. 1/4 pi epsilon naught 9 into 10 power 9. V எவ்வளவு அப்படின்னா 50. 10 power minus 9, 10 power plus 9 கேன்சல் ஆயிடும். 550 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10. 9/10ங்கிறது 0.9 மீட்டர். அவ்வளவுதான் ஆன்சர். சிம்பிள் ப்ராப்ளம். 0.9 மீட்டர் என்ன பண்ணலாம்? 9 சென்டிமீட்டர் எழுதலாமா? 9 சென்டிமீட்டரா 90 சென்டிமீட்டரா? 90 சென்டிமீட்டர் எழுதலாம். அது நீ பார்த்துக்கோ, அதை கன்வர்ஷன் எல்லாம் நீ பார்த்துக்கோ. அடுத்து 26 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. 26 important. The electric potential at the center of two concentric half rings of radius R1 and R2 having same linear charge density lambda is. ரெண்டு ரிங் இருக்குப்பா. இந்த ரிங்கோட ரேடியஸ் R1, இந்த ரிங்கோட ரேடியஸ் R2. இந்த ரிங்கும் பிளஸ் சார்ஜ் தான், இந்த ரிங்கும் பிளஸ் சார்ஜ் தான். இந்த பாயிண்ட்ல, சென்டர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்சியல் V கேட்டிருக்காங்க. அப்ப எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்சியல் V கேட்கறாங்களோ அந்த பாயிண்ட்டை நம்ம Pன்னு கூட மார்க் பண்ணிக்கலாம். ரிங்கோட எலக்ட்ரிக் பொட்டன்சியல் ஃபார்முலா என்ன அப்படின்னா Q divided by 4 pi epsilon naught radius. அப்ப ஃபர்ஸ்ட் ரிங்குக்கு Q1 divided by 4 pi epsilon naught R1 எழுதலாம். எலக்ட்ரிக் பொட்டன்சியல் ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்ப பிளஸ் போட்டு ரெண்டாவது ரிங்கோட ரிங்குக்கு, பாயிண்ட் சார்ஜுக்கு, சாலிட் ஸ்பியர், ஹாலோஸ்பியர், இது எல்லாத்துக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் இன்சைட் ஒரே ஆன்சர் தான். அதாவது இன்சைட் ரிங் பாருங்க, டெஸ்ட் பாயிண்ட் இன்சைட் ரிங். இன்சைட் ரிங்குக்கு சாலிட் ஸ்பியர், சாரி இன்சைட் ரிங்குக்கு சாலிட் ஸ்பியர் கிடையாது. இன்சைட் ரிங்குக்கு சாரி இன்சைட் டெஸ்ட் பாயிண்ட் இருக்கிறப்ப அது ரிங்கா இருந்ததுனாலும் ஹாலோஸ்பியரா இருந்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நான் அதை வச்சுதான் இதை எழுதியிருக்கேன். இதான் ஃபைனல். ஓகே தானே? ரிங் நான் உனக்கு அபிஷியலா டீச் பண்ணல. ரிங் நம்ம சிலபஸ்ல கிடையாது. ஆனா ரிங்குக்கும் ஹாலோஸ்பியருக்கும் ஒரே ஃபார்முலா வர்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹாலோஸ்பியர் டேபிள் காஸ்லால இருக்கும், அதை ரிங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவா பொட்டன்சியலோ எலக்ட்ரிக் ஃபீல்டோ கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா முதல்ல டெஸ்ட் வைக்கணும். இவங்க தெளிவா சொல்லிட்டாங்க சென்டர் ஆஃப் ரிங்குங்கிறாங்க. அப்ப இங்கதான் டெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இன்சைட் ரிங்னு வருது. இன்சைட் ரிங்குக்கான ஃபார்முலா என்னன்னா V இன்சைட் ரிங். என்ன ஃபார்முலானா சார்ஜ் டிவைடட் பை 4 pi epsilon naught ரேடியஸ். அதை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஏன் ஆட் பண்ணிருக்கேன்னா பொட்டன்சியல் ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனால ஆட் பண்ணிட்டேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா லாம்டா ஃபார் ஃபர்ஸ்ட் ரிங்கும் லாம்டா ஃபார் செகண்ட் ரிங்கும் ஈக்குவலுங்கிறாங்க. லாம்டாங்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லீனியர் சார்ஜ் டென்சிட்டினா சார்ஜ் பை லென்த். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா சார்ஜ் பை ஏரியா. வால்யூம் சார்ஜ் டென்சிட்டினா சார்ஜ் பை வால்யூம். இது காஸ்லால நம்ம படிச்சதுதான். இப்ப இதுல இருந்து Q கண்டுபிடிங்க, என்ன வரும்? லாம்டா இன்டு L வரும். ஃபர்ஸ்ட் ரிங்கோட சார்ஜ் Q1 is equal to லாம்டா இன்டு Lக்கு பதிலா ஹாஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் போடலாம். கரெக்ட் தானே?
அதே மாதிரி ரெண்டாவதுக்கு அகைன் ஹாஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் போடலாம். இதே ஃபுல் ரிங்கா இருந்ததுன்னா நான் 2πr1 2πr2 எழுதிருப்பேன். அப்ப Q1 Q2க்கு பதில் இதை இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. lambda pi r1 divided by 4 pi epsilon naught r1 plus lambda pi r2 divided by 4 pi epsilon naught r2. Pi cancel, r1 cancel, pi cancel, r2 cancel. Lambda by 4 epsilon naught plus lambda by 4 epsilon naught na lambda by 2 epsilon naught. இதான் ஃபைனல் ஆன்சர். ரிங்குன்னு நாம எதையும் அபிஷியலா டிஸ்கஸ் பண்ணல, அதனால நான் இதை இம்பார்ட்டன்ட் சொல்றேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும் மேக்னடிசம்லயும் இந்த மாதிரி அப்பப்ப நாம டிஸ்கஸ் பண்ணாத ஏரியால இருந்து என்ன ஆயிடும், கொஸ்டின் வந்துடும், தவிர்க்க முடியாது. மித்த சாப்டர்லாம் இந்த பிரச்சனை இருக்காது, ரொம்ப ரேர், பயங்கர ரேரான. 27ம் 24ம் ஒரே ஸ்டைலு, அதனால நம்ம அதை முடிச்சாச்சு, டிக் பண்ணிருங்க. இப்ப 28 எடுங்க. Considering a group of positive charges, which of the following statement is correctங்கிறாங்க. கவனிங்களேன், நான் 2 பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கிறேன். அவங்க குரூப்னு சொல்றாங்களா, மோர் தென் 1 வந்துருச்சுனாவே குரூப் தானே, அது 2 லைன்ல இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்ப டெஸ்ட் பாயிண்ட் இங்க வைக்கிறான். பிளஸ் சார்ஜ்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ல இருக்குமா, பிளஸ் சார்ஜ்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ல இருக்குமா, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆப்போசிட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்ப 0 ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆயிடும். பாயிண்ட் சார்ஜோட V ஃபார்முலா இதுதான், V not equal to 0 ஆயிடும். ஏன், V ஸ்கேலார். அப்ப Q1க்கு ஒரு ஆன்சர், பிளஸ் Q2க்கு ஒரு ஆன்சர், பிளஸ் Q3க்கு ஒரு ஆன்சர்னு போயிட்டே இருக்கு. அப்ப V 0 ஆகிறதுக்கு என்னென்ன சான்ஸ் இல்ல, E 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் எழுதணும். அப்படின்னா எனக்கு net potential of the system cannot be 0 at a point, but net electric field can be 0 at that point. Can be, must be இல்ல, can. நான் இப்ப இந்த மாதிரி டயக்ராம் போட்டிருக்கிறதுனால நீ யோசிச்சு பாரு. இந்த வேல்யூ ஈக்குவலா இருந்தா E1 E2 எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும், 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் குவான்டிட்டி டைரக்ஷன் இருக்கு, நீ டெஸ்ட் பாயிண்ட சூஸ் பண்றதை பொறுத்து டைரக்ஷன் மாறும், அதனால E 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலக்ட்ரிக் பொட்டன்சியல் ஸ்கேலார் குவான்டிட்டி டெஃபினட்டா என்ன ஆகும், 0 ஆக வாய்ப்பே இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ். இதே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா VU 0 ஆக வாய்ப்பு இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா EU என்னவா இருக்கு, 0 ஆக வாய்ப்பு. அப்ப அவங்க குரூப் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. குரூப்னா நிறைய எல்லாம் இருக்காங்க, 2 இது 1க்கு மேல போயிருச்சுனாவே குரூப் தான், நிறைய எடுத்தனா கன்ஃபியூஸ் ஆயிடும். இது ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம். இதோட கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 29ல இருந்து அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க காஸ்லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ல 3rd அப்ளிகேஷனுக்கு கீழே ஒரு டேபிள் இருக்கும், அதையும் கெப்பாசிட்டர்ல என்னென்ன ஃபார்முலா இருக்கு, எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கெப்பாசிட்டர்ல டீல் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கிளாஸ் கவனிக்கிறப்ப இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப நான் கிளாஸ்ல சொல்றேன்ல, நம்ம ரெகுலர்ல இதை பார்த்துருக்கோம், அது உனக்கு ஈஸியா ரீகலெக்ட் ஆகும். அதனால பார்த்துட்டு வாங்க. மிச்சம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அடுத்த கிளாஸோட டைமிங் நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன்.